மகாளய அமாவாசையொட்டி நீர்நிலைகளில் குவிந்த ஏராளமானோர் முன்னோர்களை வழிபட்டு வருகின்றனர். அதன் விவரங்களை செய்தியாளர் ஆனந்தன் வழங்க கேட்கலாம். ஆனந்தன், கூடுதல் விவரம் என்ன? பிரியதர்ஷினி, அதாவது அகில இந்திய புண்ணிய ஸ்தலங்களில் ஒன்றாக விளங்குவது ராமேஸ்வரம். இங்கே இன்னைக்கு மகாலய அமாவாசையொட்டி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அதே போல இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் நேற்று இரவு முதலே கூட்டம் அதிகமாக வர தொடங்கியது. அது மட்டும் இல்லாம மதுரையிலிருந்து 12க்கும் மேற்பட்ட பேருந்துகள், சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்குது. மதுரை, சிவகங்கை, தூத்துக்குடி இந்த பகுதியிலிருந்து வழித்தடங்கள்ல 12க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறதாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கூடுதலாக 30 பேருந்துகள் ராமேஸ்வரத்திலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு இயக்கப்படுவதாகவும் அந்த மேலாளர் கூறியிருக்காரு. இதனால இன்னைக்கு அதிகாலை முதலே ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில ஒரு பல்லாயிரக்கணக்கான புனித நீராடி தங்களுடன் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபாட்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாம கோயிலுக்கு உள்ளே உள்ள 22 தீர்த்தங்களில் புனித நீராட சுமார் ஒரு 3 மணிலிருந்து 4 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்து வருகிறார் பிரியதர்ஷினி. அதே போல கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் அதே போல பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஒரு 20க்கும் மேற்பட்ட, அதாவது பொதுமக்கள் கூடும் நிலையில 20க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் மூலமா கண்காணிக்கப்பட்டு வருகிறது. பிரியதர்ஷினி, விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ஆனந்தன்.